வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். ஃபைனலி ஐபிஎல் முடிச்சாச்சு, ஆர்சிபி கப் அடிச்சாச்சு. இப்போ என்னங்க, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடக்க போகுதுங்க. சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா லார்ட்ஸில் நடக்குது. இந்த மேட்ச் இங்கிலாந்தில் நடக்குது. கடந்த 3 வருஷமாக லார்ட்ஸில் நடக்குது. ஃபர்ஸ்ட் வருஷம் நியூசிலாந்தும், செகண்ட் வருஷம் ஆஸ்திரேலியாவும் கப்பை ஜெயிச்சிருந்தாங்க. இந்த வருஷம் இந்தியாவில் குவாலிஃபை ஆக முடியல. அது ஒரு மன வருத்தமாக இருந்தாலும், பட் சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது இந்தியாவுக்கு அடுத்து நம்ம ஃபேவர் பண்ணுறதுனா சவுத் ஆப்பிரிக்கா ஃபேவர் பண்ணுவோம். அப்பேற்பட்ட சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பை நிலைநாட்டி நாங்களும் ஆளுடா அப்படின்னு சொல்லி காட்டுவாங்களா, ஆர்சிபி மாதிரி காட்டுவாங்களா? அப்படி காட்டினாங்களா அடுத்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு எக்கச்சக்கமான ஹெல்ப்பாக இருக்குங்க. ஹோப்ஃபுல்லி அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லி நம்மளும் ப்ரே பண்ணிக்குவோம். பட் யாரங்க மீட் பண்ணுறாங்க? ஒரு ஆசிஸுங்க, வெறி பிடிச்ச வேங்க மாதிரி. ஆஸ்திரேலியாவெல்லாம் ஜெயிக்கிறது லேசுப்பட்ட கிடையாது. அதுவும் வேர்ல்டு கப் ஃபைனல்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2 டீமும் பவுலிங்கில் எப்படி இருக்கும்? ஏன்னா அது வந்து லார்ட்ஸ் மேக்ஸிமம் இங்கிலாண்டு, அதாவது சேனா கண்ட்ரி, அதனால் பவுலிங் ஃபேவராக தான் இருக்கும். பவுலிங்கில் யார் யார் இருக்காங்க? இந்த படையில் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் லீட் பண்ணிட்டு, ஹேசல்வுட், மிச்சில் ஸ்டார்க்னு இருப்பாங்க. இந்த படையில் மார்க்கோ யான்சன், ரபாடா அண்ட் லுங்கி எங்கடி இருப்பாங்கங்க. ஸ்பின்னர் நேத்தன் லைன் இருக்காரு, இங்கிட்டு கேஷவ் மகாராஜ் இருக்காரு. பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் கன்மார் இருப்பாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா லபுஷனா இருக்கட்டும், உஸ்மான் காஜா இருக்கட்டும், கிரீன் 1 டவுன் ஆறான்னு சொல்லி அஃபிஷியலாக பிளேயிங்கில் விட்டுருந்தாங்க. நம்பர் 4 ஸ்மித்து, ஹெட்டு, அலெக்ஸ் கேரின்னு சொல்லிட்டு ஒரு படையே இருக்குது. இங்கிட்டு ஆடம் மார்க்கரம், ரிக்கில்டன், ஸ்டெப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பேப்பரில் கன் டீமாக இருக்கிறது ஆஸ்திரேலியா தான். பட் ஹோப்ஃபுல்லி சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கணும்னு வேண்டிக்குவோம். சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சா அவங்க நாட்டுக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லார்ட்ஸ் மைதானத்தில் நடக்கிற இந்த மேட்ச் வந்து 5 நாள் போகுமா தெரில, பொறுத்து வந்து பார்க்கணும். பட் பவுலிங் ஃபேவராக தாங்க இருக்கும். ரபடாவும் லுங்கி எங்கடி கையில் தான் இருக்குது. இங்கிட்டு கமின்ஸ், ஹேசல்வுட், அதாவது ஹேசல்வுட் வந்து ஐபிஎல் T20லேயே டெஸ்ட் லென்த் அடித்தார். இன்னைக்கு டெஸ்ட் லென்த்தே கிடைக்குது. எப்படி போடுவார்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி வேகம் மிச்சில் ஸ்டார்க் இருக்காருங்க. அவர் என்ன பண்ண போறான்னு பொறுத்து வந்து பார்க்கணும். இங்கிட்டு சொல்லிக்கிற மாதிரி பவுலர்னா ரபாடா இருக்காரு. எஸ், மார்க்கோ யான்சன், லுங்கி எங்கடி நல்ல பவுலர்ஸ், நான் குறையே சொல்லலை. பட் இந்த டாப் 3 பாருங்களேன், இந்த பவுலிங் யூனிட்டை பாருங்களேன், பார்க்கலே ஒரு பயமாக இருக்கும். இப்போ ஓப்பனிங் ஸ்பெல்லு பார்த்தீங்கன்னா மிச்சில் ஸ்டார்க்கும் ஹேசல்வுட்டும் போடுவாங்க. அவங்க ஒரு 10 ஓவர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆளாக 5 ஓவர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிட்ட மார்க்கோ யான்சனும் ரபாடாவும் போடுவாங்க. அடுத்த ஸ்பெல்லு இங்கிட்ட பார்த்தீங்கன்னா கமின்ஸ் வந்துடுவார். பட் இங்கிட்டு லுங்கி எங்கிட்டே தான் வருவார். லுங்கி எங்கிட்டையும் கமின்ஸாக போகுது, கமின்ஸ் கை தான் ஓங்கும். ரபாடாவா ஹேசல்வுட்னு பார்த்தா ஹேசல்வுட் கை தான் ஓங்கும். மிச்சில் ஸ்டார்க்கா மார்க்கோ யான்சன் பார்த்தா மிச்சில் ஸ்டார்க்ஸ் தான் ஓங்கும். அதே மாதிரி கேஷவ் மகாராஜா, நேத்தன் லைனா, அப்படி பார்க்கும்போது கேஷவ் மகாராஜ் பெட்ரு ஸ்பின்னராக இருப்பார். பட் நேத்தன் லைன் ஒரு லெஜெண்டு, அவர் என்ன வேணால் பண்ணுவார். பட் இந்த ட்ராக் வந்து பவுலிங்க்கு சாதகமாக இருக்கும். அதனால் பவுலிங் எந்த அளவு செயல்படுதோ அவங்க தான் ஃபஸ்ட் டைம் கப்பை தூக்கி நிப்பாட்டுவாங்க. பார்ப்போம். நான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் இருக்க சப்போர்ட் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.